கரிமலை ஆறுபடை முருகன் கோவிலுக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். இதுதான் கோவிலோட முதல்ல பார்க்குற விநாயகர் கோயில். கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் சிலை இருக்கும். இது கோயிலில் நேர்த்தி கடன் செலுத்தியிருக்காங்க. தேங்காவை வச்சு நேர்த்தி கடன் செலுத்தியிருக்காங்க. இப்போ விநாயகர்குள்ளே பார்த்து முடிச்சு வெளியே வந்துட்டு இப்போ நம்ம அறுகோண வடிவத்தில் இருக்கிற முருகர் கோயில் உள்ளே போகிறோம். இந்த கோயில் 6 மூலைகள் கொண்ட அறுகோண வடிவத்தில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் 6 முருகர் சிலையும் வச்சுருக்காங்க. 6 படை வீடும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். இந்த கோயில் வந்தவுடனே என்ட்ரன்ஸ் முதல்ல இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா எடுத்த உடனே 6 தலை 12 கை கொண்ட முருகர் சிலை வச்சுருப்பாங்க. மயிலோட வேலோட இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். இதுதான் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதை முடிச்சுட்டு நம்ம 2வது போகிறது திருச்செந்தூர். 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகிறோம். இங்கே முருகர் ராஜ அலங்காரத்தில் இருப்பார். இந்த கோயில் முழுக்க கருங்கல்லால் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் 1000 வருஷம் இருக்கணும்னு நினச்சி கட்டியிருக்காங்க போல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல் கட்டிடம் தான். எங்கேயுமே சிமெண்ட்டால் பயன்படுத்தலை. முழுக்க கருங்கல் கட்டிடத்தால் கட்டி முடிச்சிருக்காங்க. 3ஆம் படை வீடான பழனிக்கு வந்திருக்கோம். 3ஆம் படை வீடு பழனி இப்போ பார்த்துருக்கோம். இந்த கோயிலோட தேர் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. கருங்கல்லாலேயும் ஒரு தேரை வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் கல்லாலேயே செஞ்ச தேர். அடுத்தது கோயில் அந்த தாண்டி வரும்போது 6 முருகர் சிலை, 6 முகம். இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 முகத்தை பார்க்கலாம். அடுத்து 4வது படை வீடு சுவாமிமலை. 4ஆம் படை வீடு சுவாமிமலை. 5ஆம் படை வீடு திருத்தணி. அடுத்து 6வது படை வீடான பழமுதிர் சோலை. 6வது படை வீடு பழமுதிர் சோலைக்கு வந்திருக்கோம். 6வது படை வீடு பழமுதிர் சோலை. அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே அண்டர் கிரவுண்டில் பாதாளத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். சிவன் சிலையோடு இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஆளுக்கு 5 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பாதாளத்தில் இருக்கிற சிவன் அப்படியே மேலே வந்து அடியில் இருக்குது. கீழே பாதாளம், மேலே கோவில். மேலே முருகர், கீழே சிவலிங்கம், சிவன் 2 ஒன்றா பார்க்குறோம். இது பார்த்து நம்ம இப்போ வெளியே வரோம். முழு தோற்றம் நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.